Hi friends, good morning to all. Last weekend வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் எந்த அப்டேட்டுமே இல்லை. பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ இது மாஸ்ஃபெட்டோட எல்இடி லைட்டு, டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டு. ஸோ நம்ம இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ இஷ்யூஸ் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாரே ப்ராப்ளமா இல்லை பிரெட்போர்ட் லூஸ் கான்டாக்டாக இருக்கிறத நான் பிரெட்போர்டே மாற்றிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, ஸோ 2 பிரெட்போர்டு இருக்குது. ஸோ 2 புது பிரெட்போர்ட் மாற்றியாச்சு. சரி, லாஜிக் லெவல் ஷிஃப்டர் தான் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் மாற்றிட்டேன். இது வந்து ஓல்டு லாஜிக் லெவல் ஷிஃப்டர், சரிங்களா. இந்த பிரெட்போர்டில் புதுசாக இருக்குது. இருந்தும் நம்மளுக்கு வந்து அல்ட்ராசோனிக் எரர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்ஸ்பெக்ஷன் மட்டும் வச்சுட்டு அதுலேயும் வந்து இது அல்ட்ராசோனிக் எரர் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்படின்னா இன்னொன்று புதுசாகவே பேக்கப்புக்கு வச்சுருக்கேன். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்க வேண்டியது. எப்படி நம்ம ESP32 ரீப்ளேஸ் பண்ணுமோ அதே மாதிரி இவரையும் ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வேலைலாம் இல்லை. ஸோ 4 ஒயர் தான் இருக்குது. VCC, கிரவுண்டு, எக்கோ, ட்ரிகர், இந்த 4 பின் தான் இருக்குது. டக்குன்னு சால்டர் பண்ணிடலாம். 2 ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மொத்தமாகவே இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்டில் லாஸ்ட்டு கிட்டத்தட்ட கடைசி எண்டில் இருக்கும். நம்ம சொன்னிக்கிறார் முடிஞ்சிருச்சு அப்படின்னா SD கார்டு மாடியூலை இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு நம்ம லாகை வந்து நம்ம அவுட்புட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா விஷயமே முடிஞ்சு போச்சு. நம்ம கரெக்டாக டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டை என்க்ளோசரில் பேக் பண்ணி டேங்க்கில் ஃபிட் பண்ணிடலாம். இவரை ரிசீவரில் வந்து சுவிட்ச் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மோட்டர் சுவிட்சாக கூட வச்சிடலாம். ஸோ அழகாக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். மிஞ்சி போனால் இன்னும் 2 வாரத்தில் முடிஞ்சிடும் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டு. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம ராட்ஸி ப்ராடக்டை வந்து கையில் எடுத்துடலாம். ஏன்னா மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூச்செடியெல்லாம் வைக்கிற மாதிரி வீட்டில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று தான் கவனிச்சாங்க, நம்ம வீட்டு மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அது கூடவே குட்டி எலி வந்து 2 இருக்குது. ஸோ இவங்க 2 பேரையுமே வந்து நம்ம வீட்டில் இருந்து காலி பண்ணி வெளில திருத்தணும். பண்ணுறது வந்து நம்ம ராட்ஸி ரோபோட்டால் தான் கண்டிப்பாக முடியும். ராட்ஸி ரோபோட்டால் மட்டுமே வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தான் நம்மளோட இன்புட்டை கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரோபோட்டை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ராட்ஸி ரோபோட்டில் நம்ம இறங்க போகிறோம். ஸோ டெய்லி நைட் ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணி மறுநாள் காலையில் அப்டேட் தரேன். ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ண வேலையை பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம்.